இந்தாம்மா என் மாதம் சம்பளம் என் புள்ளி கூட தராம உனக்கு தரேன் தாம்மா. அவளுக்கு எதுக்குப்பா காசு தரீங்க? நீங்க தானே கஷ்டப்பட்டு வேலைக்கு போறீங்க, உங்க சம்பளத்தை எதுக்கு அவளுக்கு தரீங்க? டேய் நீ ஒரு நிமிஷம் அமைதியாடுற, என் மருமகளுக்கு நான் தரேன் இந்தாம்மா. வெக்கமாவே இல்லை போல. அம்மா அதே மாதிரி சொல்ல வந்துட்டேன், பெரிய நீ பிறந்த நாள் நான் போய் கறி எடுத்துன்னு வரேன், குடும்பமா செஞ்சு சாப்பிடலாம். என்னப்பா சொல்றீங்க? அண்ணனுக்கு நீ பிறந்த நாளா? ஆமாப்பா, அண்ணனுக்கு நீ பிறந்த நாள் தெரியாதா உனக்கு? அப்பனா நீங்க போய் கறி எடுத்துன்னு வாங்க, இவ செய்வா, நான் போய் அண்ணனுக்கு போய் யூஸ் பண்றேன். அண்ணா ஹாப்பி பர்த்டேண்ணா. தேங்க்ஸ்டா தம்பி. இதை பாருங்க, மாசம் சம்பளம் மட்டும் குத்துட்டு மற்றதெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சாதீங்க. எல்லா மாசம் சம்பளம் என்கிட்ட தான் கொடுக்கணும், புரியுதா? புரிஞ்சதுமா. அப்படி மட்டும் கொடுக்கல, குணு இந்த வீட்டில் தானே அவனை சாப்பாடே கொடுக்காம சாவச்சு போட்டுருவேன். மாமா அப்பெல்லாம் பண்றாதம்மா, பாவம் அம்மா இல்லாத புள்ள, நான் எல்லா மாசம் சம்பளம் உனக்கே தந்துடுறேம்மா. வந்துச்சு பிள்ளைக்கு பிறந்த நாள் எந்த நாளுன்னு. நான் எதுக்கு இந்த சனின்னு பிறந்த நாள் ஷோ செஞ்சு போட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறேன். என்னடி பேக்லாம் மாட்டினு எங்கே கிளம்பிட்ட? எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, அதான் கிளம்பிட்டேன். அது உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியா? எங்கள் அண்ணனுக்கு பிறந்த நாள், எங்கள் அப்பா கறி எடுத்துன்னு வர போயிருக்காரு, நீ செய்வன்னு பார்த்த. என்னெல்லாம் செய்ய முடியும், உங்கள் அப்பானே செய்ய சொல்லுங்க. நாடி சொன்ன என்னையா இஷ்டம், நீயே வந்து கூப்பிட்டாலும் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். போ. நீ நம்ம வெளில உட்காந்துக்கிற? அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாப்பா. இதுக்காப்பா வருத்தமா உட்காந்துக்கிற? அப்பா நான் சமைச்சு தரேன், வாப்பா. என்னடா எங்க நின்னுக்கிற? நான் உங்கள் ஃப்ரெண்டும் கூட வெளியே போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாண்டா, நான் இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தேன். கொடுப்பா, பசி எடுக்குதுப்பா. இங்கே வேணாம்ப்பா, மேலே போய் காத்தாட்டமாக உட்காந்து சாப்பிடலாம், வாங்கப்பா. வாங்கண்ணா போகலாம். இந்தாப்பா. அண்ணனு கூட்டுப்பா. இந்தாப்பா. இந்த மாதிரி தான்ப்பா உங்கள் அண்ணன் சின்ன வயசாக இருக்கும்போது நானும் உங்கள் அம்மாவும் நிலாவை காமிச்சு சோறு ஊட்டுவோம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது நீங்கள் தானே சாப்பாடு செஞ்சு விட்டுருப்பீங்க. அண்ணனாவது அம்மா கையில் சாப்பிட்ருப்பாரு, எனக்கு அந்த பாக்கியம் கொடுத்து வைக்க வேலைப்பா. இப்போ நம்ம அம்மா கூட இருந்தால் நல்லா இருந்திருப்போம்ல. அதெல்லாம் நீங்கள் 2 பேரும் ஏன்ப்பா நினச்சி வருத்தப்பட்டுக்கிறீங்க? இப்போ நீங்கள் பெரிய பசங்களாக ஆகிட்டீங்கப்பா. என்னங்க நீங்கள் எதுவும் நினச்சி வருத்தப்படாதீங்க, நான் எப்பவுமே உங்கள் கூடயே தான் இருக்கேன்.